ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சிக்கன் லெக் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் 8 பீஸ் வர அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கூட பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பாருங்கள் எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இதோட மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பரட்டி கழுவி எடுத்துருங்க. ஏன்னா இங்கே நம்ம சிக்கனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, பாக்கெட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவுறேன். பாருங்கள் கழுவி எப்படி எடுத்துருக்கேன். வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். டவா எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கசகசா, பட்டை, ஏலக்காய், கசகசா போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட கடுகும் சோம்பும் போட்டிருக்கேன். நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் நறுக்கின வெங்காயம் போட்டுருங்க பாருங்க. நல்லா அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வணக்கி விடுங்க. மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுருங்க. நல்லா வணக்கிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி நல்லா வணங்கி வருங்க. இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள் எப்படி தக்காளி நல்லா வணங்கியிருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் புட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம லெக் பீஸை போட்டுடலாம். நான் மொத்தம் 8 பீஸ் வாங்கியிருக்கேன். லைட்டாக ஒரு பரட்டி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த சைடு புட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா புட்டில் வந்து நம்ம சிக்கன் லெக் கிரேவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். புட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி போட்டாச்சு. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம கறியில் போட்டு கழுவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் தேவையான அளவு போட்டுங்க. சால்ட்டு ரொம்ப போட்டுருக்கீங்க. கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் திருந தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு கறி நல்லா குக் ஆயிரும். ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து 2வது புட்டு செஞ்சு போட போகிறேன். பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு வருது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கனாவே போதும். ஆனால் ஆல்ரெடி ப்ராய்லர்னால அதுலேயே தண்ணி நிறையா வரும். இப்போ அடுத்து 2வது புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, புட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம்.
அவ்வளோங்க, குக்கிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி கிரேவி வந்திருக்குன்னு. இந்த புட்டோட வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள், பீஸெல்லாம் பார்த்தவங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு பீஸ் குக் ஆகிருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் லெக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.